ஜீவ ஒளியில் போகிறேன் என்ற பாடல் பாடலாம். ஜீவ ஒளியில் போகிறேன். நன்றி சிஸ்டர். நல்ல பாடல்களை பாடி ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்திய டாக்டர் கேத்ரின் அவர்களுக்கு நான் இந்த குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம் பணித்தொழிகளை கிறிஸ் ஜெபர்சன் அவங்க நமக்கு வாசித்து கொடுப்பாங்க. தம்பி, உங்க தருணம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மார்ச் 17. பணிந்து கொள்ள வேண்டாம். கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே. ஆகையால்
அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம். யாத்ராகமம் 34:14. ஆதி இஸ்ரவேலர் யெகோவாவின் பூரணமான வழிநடத்துதலின் மத்தியிலும் தங்களை சுற்றியிருந்த அநேக புறஜாதியார் மார்க்கத்தில் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் அம்மக்கள் மேலும் அத்தேசத்தின் மேலும் விழுந்தது. வெவ்வேறு ராஜ்யங்களை சேர்ந்த 42 ராஜாக்கள் அவர்களை ஆண்டார்கள் என்ற சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது என்று எழுதப்பட்டுள்ளது. தாவீது ராஜா தன் சேனாதிபதியாக யோவாபை இஸ்ரவேல் கோத்திரம் அனைத்தையும் தொகையிட சொன்னான். யோவாப் அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லியும் அவன் வார்த்தை சொல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது. யோவாபும் இராணுவ தலைவனும் தேசமெங்கும் சுற்றி திரிந்து 9 மாதமும் 20 நாளும் ஆன பிற்பாடு எருசலேமிற்கு வந்தார்கள். இவ்விதமாய் ஜனங்களை எண்ணின பின்பு ராஜாவின் இருதயம் அவனை வாதித்தது. தீர்க்கதரிசியாகிய காத் மூலம் கர்த்தர் தாவீதை எச்சரித்து தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். 7 வருஷம் பஞ்சமா அல்லது 3 மாதங்கள் சத்துருக்கள் பின்தொடர்வா அல்லது 3 நாள் கொள்ளை நோயா என்று சொல்லி இதில் ஒன்றை தெரிந்து கொள்ள சொன்னான். ராஜாவோ ஆண்டவருடைய கையில் விழுந்தான். 3 நாள் கொள்ளை நோய். அதில் ஜனங்களில் 70,000 பேர் செத்தார்கள். யாத்ராகமம் 30ஆம் அதிகாரத்தில் 11 முதல் 15ஆம் வசனம் வரையுள்ள மோசேயின் பிரமாணத்தின்படி ஜனங்களை கணக்கு பார்க்கும்போது ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு ஒவ்வொருவனும் தன் தன் ஆத்துமாவிற்காக அரை சேக்கல் பணத்தை செலுத்த வேண்டும். 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் ஐஸ்வர்யவானோ தரித்திரவானோ சம பங்கு தான் என்று கர்த்தர் சொன்னார். தம்முடைய பிரமாணங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள ஒரு சமநிலையை ஏற்படுத்துகிறார். கர்த்தர் பாரபட்சம் இல்லாதவர். கர்த்தருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் கைக்கொள்ளாமல் போனால் ஆபத்துகளும் கொள்ளை நோய்களும் சாபங்களுமே வரும். இஸ்ரேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவர்களிடத்துக்கும் சபையார் அனைவரிடத்துக்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி கல்லெறிந்தார்கள். அவன் மரித்தான். ஜெபம். கர்த்தாவே, உம்முடைய செம்மையான வழிகளில் நடக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஆமென். 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 நன்றி தம்பி. பணித்தொழிலை வாசித்த கிறிஸ் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரமும் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். இந்த கூட்டத்தினுடைய ஆரம்ப ஜெபத்தை சகோதரி வெண்ணிலா இருக்கீங்களா? சகோதரி வெண்ணிலா எஸ்பி சிஸ்டர், நீங்க இந்த கூட்டத்தினுடைய ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரிங்க. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. சகல நன்மைகளுக்கும் ஊற்றாயிருக்கிற எங்கள் பரலோக அன்பின் தகப்பனே, அப்பா, இது வந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. கடந்த இரவு முழுவதும் அப்பா எங்களுக்கு நல்ல நித்திரையை கொடுத்து அப்பா அந்த காலை நேரத்தை காணும்படியான இந்த மாபெரும் கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே. பாவிகளும் பூச்சிகளுமா இருக்கிற
அப்பா, எங்கள் மேல் கிருபை வைத்து இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உம்முடைய கிருபை ராஜா, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை தகப்பனே. எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாளை காணாவிட்டாலும் பாவிகளாகி எங்களை காணும்படியான இந்த மாபெரும் தயவை கிருபையை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா, வாரத்தின் 2வது நாளை எங்களுக்கு கூட்டி கொடுத்து இந்த நாளை ஆசீர்வதித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இதோ இந்த நேரத்திலும் கூட தகப்பனே அப்பா, பாடின பாடல்களையும் அப்பா, வாசித்த பனித்துளிகளையும் அப்பா, இன்னும் நடக்க போகிறதான செய்திகளையும் வசனங்களையும் அப்பா, ஒவ்வொன்றையும் என் தேவன் நீர் நடத்தி தர வேண்டுமாகவும் அப்பா, இது இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும், குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும், சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமே ஜெபிக்கிறோம் தகப்பனே. கவலைகளோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, துயரத்தோடு, விண்ணப்பங்களோடு, பாரத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயங்களையும் அப்பா, என் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. மனிதனோ முகத்தை பார்க்கிறார், நீர் இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன் தகப்பனே. அப்பா, அந்த நேரத்திலும் கூட தகப்பனே இணைந்திருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்களுடைய விண்ணப்பங்களையும் ஜெபங்களை என் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் கேட்க போகிற ஒவ்வொரு செய்திகளுக்காகவும் ஒவ்வொரு உம்முடைய அப்பா மகிமைக்கென்று எல்லாம் நடக்க கிருபை செய்தலுங்க தகப்பனே. இந்த நாளை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அப்பா, இந்த நாளையும் கூட உம்முடைய கிருபையினால் திருப்தியாக்குங்க தகப்பனே. அப்பா, இந்த ஜெபத்திற்கு எங்களுடைய பாவங்கள் தடையாக இருப்பின் எல்லா பாவங்களையும், அந்தரங்க பாவங்கள், வெளியரங்க பாவங்கள் அப்பா, எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஒவ்வொரு பாவங்களையும் கடலின் ஆழத்திலே மூழ்கடித்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிற தகப்பனே. மேலும் அந்த பாவங்களை நாங்கள் பின்தொடராதபடிக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்க செய்யுங்க தகப்பனே. எங்களை முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நன்றி சிஸ்டர். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரிக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நேரமும் தீம் சாங் நேரம். ஐயா பழனி அவர்கள், ஐயா இது உங்க தருணம். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும் ஏசையா. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஞானம், கல்வி, செல்வங்களெல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம், கல்வி, செல்வம், பட்டம், பதவி எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திட
அவனியில் உமக்காய் உழைத்திடவே அழைத்தவரே உம்மில் நிலைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன் இன்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே அர்ப்பணிக்கின்றேன் இன்றே என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லாம் உம்மால் கூடும் ஏசையா அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே ஆமென் ஆமென். நன்றி பயணியா. நல்லதொரு தீம் சாங்கை அனுதினமும் பாடி வருகிற ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரமும் நமக்கு இந்த காலை தியான செய்தியை நமக்கு பகிர்ந்தளிக்கத்தக்கதாய் நம்மோடு கூட ஐயா பீட்டர் மாதவன் இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்களை குறித்து நாம் நன்கு அறிவோம். அது மாத்திரமல்ல, இந்த குழுவில் அநேருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஊழியர் கூட. பாருங்க, அப்படி சொல்லும் போதே பழனி அவருடைய முகத்துல ஒரு புன்சிரிவல். அவர் ரொம்ப நேசிக்குவாரு. ஒரு கடைசியா நம்மளோட கொஞ்ச நாள் பயணித்து போகும்போது ஒரு கடைசி செய்தியா நமக்கு என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குங்களா? நான் கேள்வியெல்லாம் கேட்கல, நானே சொல்லிடுறேன். 4 ஜீவனங்களை குறித்து ஒரு சந்தேகத்தை நம்ம அவங்க கிட்ட கேட்டோம். அது யாரு அப்படின்னு அந்த நல்லதொரு தியான செய்தியை நமக்கு வழங்கிட்டு போனாங்க. ஒரு நல்ல ரெக்வஸ்ட நம்ம கிட்ட வச்சுட்டு போனாங்க. அந்த காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த காரியத்துக்காக ஜெபித்தோம். அந்த காரியம் நிறைவேறினது போது ஒரு நல்ல அழகான ஆண் குழந்தை போட்டோ ஒண்ணு எனக்கு போட்டு, ஐயா இந்த குழுல நீங்க எல்லாருக்கும் சொல்லிடுங்க, ஜெபித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்க அப்படின்னாங்க. நானும் வாழ்த்து சொன்னேன். நானும் குழுல அறிவிச்சேன். ஆனா பழனியை கவனிக்கல. ஒரு நாள் பழனியை திடீர்னு எனக்கு ஒரு மெசேஜ் போட்டாங்களா இல்ல போன் பண்ணாங்களே தெரியல. அவரு பீட்டர் மாதனுடைய சூழ்நிலை என்ன ஆச்சு, அவங்களுக்கு ஒய்ஃப் டெலிவரி ஆச்சா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஐயோ அவங்க டெலிவரி ஆகி எனக்கு போட்டோவும் அனுப்பி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் தேங்க்ஸ் சொன்னேன். நீங்க கவனிக்கல பழனியா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டேன். பாருங்க, இவ்வளவு நாள சௌந்தரி சிஸ்டர் கூட நமக்கு எப்போது ஒரு நாள் காணொலியில தோணுவாங்க. இன்னைக்கு பீட்டர் மாதவன் வந்திருக்காருன்னு உடனே லைவ்ல வந்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. உலகத்தின் பல்வேறு பகுதியில இருந்து அநேக தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்கிறேன். இந்த நாளின் தூதை கொடுக்க நம்மோடு கூட இணைந்திருக்கிற ஐயா பீட்டர் மாதன் அவர்களையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்று இந்த நேரத்தை அவரிடத்துல கொடுக்கிறேன். ஐயா, இது உங்க தருணம். இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரோடும் இணைவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். நல்ல உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்த அவருடைய கிருபைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த குழுவில் உள்ளவர்கள் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்துக்காகவும் விசேஷமா என்னுடைய மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் என்ன பண்ணீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் மனதார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். ஆண்டவர் அநேக இக்கட்டான பாதைக்குள்ள கடந்து போனாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் அனுகூலமான துணையாய் இருக்கிறபடினாலே அவருக்கு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நீங்க இந்த குழுவில் உள்ளவர்கள் ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். அது பலருக்கு நீங்கள் காணக்கூடாத உதவியாக இருக்கிறது. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அநேக உறவுகளை மறுபடியும் முகமுகமாய் பார்ப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி. அம்மா மலேசியால இருந்து இணைந்திருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் நான் விசேஷமா நான் நன்றி செலுத்துறேன். இன்னும் அநேகர் ஜூம்ல பாக்குறவங்க எல்லாம் சில நேரத்துல கல்யாண வீட்டுல பார்த்து சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. அது ஆச்சரியமாகவும் சந்தோஷமாவும் இருக்கு. அருமையான சந்ததி ரஜினி கென்னடி அவங்கள நான் நேரில் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அது ரொம்ப சர்ப்ரைஸாகவும் மனதுக்கு நெகிழ்ச்சியாகவும் இருக்குது. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துறேன். இந்த வாரம் முழுவதுமாக மிகவும் ஆழமான
நம்முடைய ரட்சிப்பை தீர்மானிக்கக்கூடிய சில சத்தியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். மிகவும் மிகவும் முக்கியமான, என் இதயத்துக்கு நெருக்கமான, சமீப காலத்தில் நான் அதிகமாக தியானிக்கக்கூடிய சில பகுதிகளை நான் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரால் நான் உணர்த்தப்பட்டேன். அதைத்தான் இந்த வாரம் முழுவதுமாக நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இன்றைக்கான தலைப்பு ஆலயம் என்னும் விக்கிரகம். ஆலயம் என்னும் விக்கிரகம் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சுருக்கமான தியானத்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த செய்தியை நீங்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்வதற்கு ஆவியானவருடைய ஒத்தாசை வேண்டும். ஒரு சிறு கணம் நான் ஜெபித்து விட்டு இதற்குள்ளாக நம்ம கடந்து போலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய வார்த்தை மற்ற மனிதனை ரட்சிக்காது. ஆனால் பரலோகத்தின் தெய்வத்தின் வார்த்தை இந்த உலகத்தை ரட்சிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. அதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, என்னுடைய சொல் வளம் அல்ல, என்னுடைய பேச்சு திறன் அல்ல, என்னுடைய மொழி வளமும் அல்ல, பரலோகத்தின் தேவனுடைய அந்த தயவும், பரலோகத்தின் தேவனுடைய கிருபையும் காருண்யமும் இரக்கமும் அபரிதமாக அருளப்படும் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே பேசுவதற்கான வார்த்தைகளை கொடுக்கவும் அதற்குள்ளாக ஜீவனை வைத்து எங்கள் இதயத்தில் பதிக்கவும் முடியும். ஆண்டவரே, இந்த நேரத்தில், இந்த காலை வேளையில் எல்லோருடைய சிந்தனை ஒருமுகப்படுத்தப்படுவதற்கு, சிந்தனை குவிக்கப்படுவதற்கு இதயத்தை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்டதற்கும் மிஞ்சி பலன் செய்கிற, கிரியை செய்கிற தேவன், இந்த செய்தியை சரியாக புரிந்து கொள்ள உதவி செய்ய வேண்டுமா? இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்றைக்கான செய்தி எங்கே இருந்து தொடங்குகிறது என்றால், மத்தேயு 24 அதிகாரம் 2 வாக்கியத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு 24 அதிகாரம் 2 வாக்கியம். 1 வாக்கியத்திலிருந்து கூட வாசிக்கலாம். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை தான். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாயிண்ட் என்ன அப்படின்னா, இயேசுவின் சீஷர்கள் அந்த பிரம்மாண்டமான அழகிய தேவாலயத்தை இயேசுவுக்கு காண்பிக்கிறார்கள். காண்பிக்கும் போது இந்த அவர்கள் மிகவும் ஆச்சரியத்தோடு அதை காண்பிப்பதை பார்க்க முடிகிறது. அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். ஒருவேளை அந்த கட்டிடம் இன்றைய காலம் வரைக்கும் இருந்திருந்தால் உலக அதிசயங்களில் ஒன்றில் கூட இடம்பெற்றிருக்க அதிக வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிற தாஜ்மஹாலை விட 1000 மடங்கு அழகு கொண்டதாக அன்றைய தேவாலயம் இருந்தது. வெண்மையான மார்பிள் கற்களால் பதிக்கப்பட்டு கட்டப்பட்ட தாஜ்மஹாலை விட இந்த தேவாலயத்தை அகழ்வாராய்ச்சி அறிஞர்கள் கூறும்போது அதனுடைய முன்பக்கம் முழுவதுமாக தங்கத்தினால் தகடு பதிக்கப்பட்டிருந்ததா. அப்ப சூரிய ஒளி படும் பொழுது அதனுடைய ஜோதி, அதனுடைய பிரகாசம் அதிகமாக இருந்தது என்று சில வேத அறிஞர்களும் கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தேவாலயத்தின் மகத்துவத்தை இயேசுவுக்கு காண்பிக்கும் போது, ஜீசஸ் பார்த்தீங்களா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு இவங்க ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும்படியாக அந்த கேள்வியை கேட்கும் போது அந்த ஆச்சரியத்தை அணைத்து விட்டு ஏமாற்றம் அளிக்கும் பதில் கொடுக்கிறார். ஒரு ஆலயத்தையும் ஒரு கட்டிடத்தையும் ஒரு வீட்டையும் காட்டி, இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா, இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு தரைமட்டமாக போகும் என்று சொல்லப்படும் வார்த்தை ஆச்சரியத்திற்கு பதிலாக அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருந்தது. சரி, இயேசு சொன்ன இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியதா என்று அநேக நேரத்தில் நம்முடைய சபைகளில் பேசுவது உண்டு. நிச்சயமாக நிறைவேறியது. அது நமக்கு தெரிந்த ஒரு காரியம்தான். இயேசு சொன்ன இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் கிபி 70 ரோம சக்கரவர்த்தி டைட்டஸின் கீழாக ரோம வீரர்கள் படையெடுத்து வந்து இந்த தேவாலயத்தை தரைமட்டமாக்கி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்துவிட்டு போனார்கள். அந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு என்று சொன்ன வார்த்தையின்படியே இன்னும் இஸ்ரவேல் தேசத்தில் சுற்றுப்பயணம் சென்றவர்களுக்கு நன்றாக தெரியும், இந்த தேவாலயத்தின் கற்கள் எல்லாம் ஆங்காங்கே குவியலாக கிடப்பதையும் பார்க்க முடியும். அப்ப நல்லா கவனித்து பாருங்க, இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறியது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இயேசு
ஏன் இந்த தேவாலயத்தின் கட்டிடங்கள் தரைமட்டு போகும்படியாக தீர்க்க தரிசனம் உரைத்தார்? வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் திஸ் ப்ராபசி? நாம இந்த தீர்க்க தரிசனம் கிபி 70 நிறைவேறியது என்று புரிந்து கொண்டோம். ஆனால் ஏன் இந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது? ஏன் ஒரு தேவாலயம் இடிக்கப்பட்டு போக வேண்டும்? இந்த உலகத்தில் மிகவும் தவறாக இருக்கக்கூடிய இடங்களாக கருதப்படக்கூடிய இடங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு போகட்டுமே, ஏன் தேவாலயம் இடிக்கப்பட்டு போக வேண்டும்? அதற்கு ஏன் தேவன் அனுமதிக்க வேண்டும் என்ற கேள்வி எனக்குள்ளாக எழுந்தது. ஒருவேளை பொழுதுபோக்கு மையங்கள் இடிக்கப்பட்டு போகலாம், களியாட்டம் ஏற்படுத்தக்கூடிய இடங்கள் இடிக்கப்பட்டு போகலாம், இன்னும் தவறுகள் நடக்கக்கூடிய எத்தனையோ இடங்கள் இடிக்கப்பட்டு போகலாம். ஏன் தேவாலயம் இடிக்கப்பட்டு போக வேண்டும்? அதற்கு தேவன் எதற்காக அனுமதிக்க வேண்டும் என்று நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்ப பைபிள்ல ஒரு கல் மேல ஒரு கல் இராதபடி தரைமட்டுமான சம்பவங்கள்லாம் எங்கே இருக்கிறது என்று என்னுடைய சிந்தனையை சற்றே சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்படி பைபிள்ல ஏன் ஆண்டவர் இதை செய்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு சூழல் உருவானது. சரி, ஆண்டவர் ஒரு கல்லை உடைத்ததாக, அது இல்லாமற் போனதாக, அதை தவிடுபடி ஆக்கினதாக சில சம்பவங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாம ஏன் இந்த இஸ்ரவேலர்களின் தேவாலயம் இடிக்கப்படுவதற்கு ஆண்டவர் அனுமதித்தார் என்பதை புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? முதல் விஷயம், ஆண்டவர் முதலாக ஒரு கல்லை உடைத்து போடுவதை பார்க்க முடிகிறது. அது எங்க அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம். முதல்ல இதே மாதிரியா ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி என்ற நிகழ்வு வேதாகமத்தில் அங்கங்க இருக்குது. அதுல எளிமையா முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு எது அப்படின்னா, என்னோட கூட நீங்க எதுக்கு வரணும் அப்படின்னா 1 சாமுவேல் புஸ்தகத்துக்கு வாங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம் நான் வாசிக்கிறேன். சாப்டர் 5 verse 2. பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலிலே கொண்டு வந்து தாகோன் அண்டையிலே வைத்தார்கள். அஸ்தோத் ஊரார் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதை அதன் ஸ்தானத்திலே திரும்பவும் நிறுத்தினார்கள். நல்லா கவனிங்க, தாகோன் என்ற விக்கிரகம், அந்த கல் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக விழுந்து கிடக்குது. இஸ்ரவேல் மக்களுடைய அந்த உடன்படிக்கை பெட்டியை யுத்தம் செஞ்சு பெலிஸ்தர்கள் பிடித்து கொண்டு வந்து தங்களுடைய தெய்வமாகிய தாகோனுடைய இடத்துல வச்சிடுறாங்க. இங்க அந்த கல், அங்கே செய்யப்பட்டிருந்த அந்த சிற்பக்கல் தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக விழுந்து கிடக்குது. சரி, முதல் நாள் வந்து பாக்குறாங்க, அதை தூக்கி என்ன பண்றாங்க, நிப்படி வச்சுட்டு போறாங்க. 4வது வசனம், அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் தாகோனின் தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீந்து இருந்தது. அப்ப இங்க கவனிங்க, கற்களால் செய்யப்பட்ட இந்த சிலை உடைந்து தரையிலே விழுந்து கிடப்பதை பார்க்க முடிகிறது. அப்ப ஆண்டவர் எதை உடைத்து தரைமட்டமாக்க விரும்புகிறார் என்று பார்க்கும்போது, ஆண்டவர் விக்கிரகத்தை தான் ஒரு கல்லின் மேல் கல் இராதபடிக்கு தரைமட்டம் ஆகும்படிக்கு செய்வதை பார்க்க முடிகிறது. இங்க தாகோன் ஒரு ஐடல், ஆண்டவர் ஒரு விக்கிரகத்தை என்ன பண்றாரு அப்படின்னா சுக்குநூறு ஆக்குறார். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு என்று சொல்லப்படும் போது இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய தேவாலயத்தை விக்கிரகமாக மாற்றி விட்டார்களா அப்படிங்கிற சிந்தனைக்குள்ள நீங்க போகணும், சிந்திப்போம். ஏனென்றால் ஒரு சாட்சியை வைத்து மட்டும் ஒரு காரியத்தை நம் முடிவுக்கு வந்து விடக்கூடாது. இன்னும் மற்ற சில சாட்சிகளையும் நாம் பார்க்க வேண்டும். அப்படிதான் வேதமும் என்ன பண்ணுது, நம்ம கற்றுக் கொடுக்குது. அப்ப தாகோன் என்ற சிலை என்ன பண்ணப்படுது, சுக்குநூறாக்கப்படுது. அப்ப ஐடல்ஸ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு கல் மேல ஒரு கல்லிராதபடி தரைமட்டும் ஆகும் மட்டும் செய்வதை பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1. 2வது, இதற்கு சற்று பின்னான காலத்திற்கு போகும்போது நமக்கு நன்கு தெரிந்த மற்றொரு வேதாகம நிகழ்வு இருக்கிறது. அது என்ன வேதாகம நிகழ்வு என்று நாம் சற்று யோசிக்கும் போது, இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்து
எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்து கானான் தேசத்துக்கு உள்ளாக போகும்போது அந்த நுழைவு வாசலில் அவர்களுக்கு எதிர்பட்ட ஒரு பட்டணம் தான் எரிகோ பட்டணம். சரிங்களா? எரிகோ பட்டணம். இந்த எரிகோ பட்டணத்தை நீங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சுற்றிலும் கோட்டை சுவராக இருந்தது. சரிங்களா? ஆண்டவர் விசேஷமாக இந்த எரிகோ பட்டணத்தின் கோட்டை சுவரின் மதில்களில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்பட்டு போக பண்ணினார் என்பதை பார்க்க முடிகின்றது. ஏன் ஆண்டவரே ஒரு பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்றால் அந்த பட்டணத்தின் மனிதர்களை மட்டும் இஸ்ரவேல் ஜனங்களின் கட்டுப்பாட்டிற்குள்ளாக கொண்டு வருவதற்கு உதவி இருக்க முடியும். ஆனா ஏன் ஆண்டவரே எரிகோ பட்டணத்தின் அந்த கோட்டை சுவர் தகர்க்கப்பட வேண்டும்? அப்ப சிந்தனைக்கான மற்றொரு கேள்வி, எரிகோ ஜனங்கள் தங்களுடைய கோட்டை சுவரை தெய்வமாக வைத்திருந்தார்களா, விக்கிரகமாக ஆக்கி இருந்தார்களா என்ற சிந்தனை நமக்குள்ள வர வேண்டும். நாம ஒரு அழகான வசனம் வாசிக்கலாம். வாசனை இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவியா இருக்கும். நான் வாசிக்க முயற்சிக்கிறேன், நல்லா கவனமா கேளுங்க. 2 சாமுவேல் 22 அதிகாரம் 2 வாக்கியம். 2 சாமுவேல் 22 அதிகாரம் 2 வாக்கியம். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் ஆனவர். சரிங்களா? ஓகே, நல்லா கவனிங்க. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தர் என் வாழ்வின் கோட்டை என்று தாவீது பக்தன் சொல்லுவதை பார்க்க முடிகிறது. என் வாழ்க்கையின் கோட்டை, என் வாழ்க்கையின் அரண், என் வாழ்க்கையின் பாதுகாப்பு என் தெய்வம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். கர்த்தர் தான் என் வாழ்க்கையின் கோட்டை, அவர் தான் என் வாழ்க்கையின் பாதுகாப்பு. ஆனா இந்த எரிகோ மக்களுக்கு என்ன அப்படின்னா, என்ன விஷயத்த பாதுகாப்பா நினைச்சாங்க அப்படின்னா, எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் இந்த கோட்டை சுவரை தகர்த்து விட்டு என்ன பண்ணிட முடியாது, வர முடியாது என்று அவர்களின் முழு நம்பிக்கை, முழு பாதுகாப்பு எதுவாக இருந்தது என்றால் இந்த எரிகோ கோட்டையாக இருந்தது. எவன் ஒருவன் தன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை விக்கிரகமாக வைத்திருக்கிறானோ அதை ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்பட்டு போக பண்ணுவது ஆண்டவருடைய கையின் கிரியையாக இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப தாகோன் ஒரே சிற்பக்கல், ஆனால் அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி தலை தனியாக, கைகள் தனியாக, தரைமட்டு போகும்படியாக நடந்ததை பார்க்க முடியுது. இரண்டாவது, எரிகோ மக்களுக்கான நம்பிக்கையாகவும் தெய்வமாகவும் விக்கிரகமாகவும் இருந்தது அந்த கோட்டை சுவர். கோட்டை சுவரை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப விஷயம் சொல்லலாம். இந்த கோட்டை சுவர் நம்ம வீட்டுல உள்ள காம்பவுண்ட் சுவர் போல 3/4 அடி சுவர் கிடையாது. சரிங்களா? அந்த கோட்டை சுவர் கிட்டத்தட்ட 40 அடி அகலம் இருக்கும். 2 பஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவர்டேக் பண்ணி போகலாம். அந்த அளவுக்கு விஸ்தாரமான ஒரு பெரிய சுவர், 40 அடி அகலம் கொண்ட ஒரு கோட்டை சுவர்னா பாத்துக்கோங்க. சரிங்களா? இந்த 40 அடி கொண்ட இந்த கோட்டை சுவர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வலுவானதாக இருந்தது. அவர்களுடைய நம்பிக்கை எல்லாம் இதை தாண்டி ஒருவரும் வந்துவிட முடியாது என்ற நம்பிக்கை இருந்தது. ஆனால் பரலோகத்தின் தேவன் ஒரு மனிதன் தன் வாழ்வில் எதை விக்கிரகமாக வைத்திருக்கிறானோ அதை உடைத்து போட்டு உண்மையானவர் நான் என்பதை மெய்ப்பிக்க, நிரூபிக்க விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். அப்ப எந்த கேள்விக்கு இந்த ஆதாரத்தோட வந்தோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அந்த தேவாலயத்தை இடிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி. அப்ப இதை போன்ற நிகழ்வு எங்கெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கும்போது 2 நிகழ்வு பார்த்தோம். தாகோனுடைய நிகழ்வு, கல்லை ஆண்டவர் சுக்குநூறாக்கிறார். அதுவும் என்ன நமக்கு கத்துக் கொடுக்குது அப்படின்னா, விக்கிரகத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சுக்குநூறாக்குறாரு, ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி செய்யறாரு. எரிகோ கோட்டையின் சம்பவம் நமக்கு என்ன சொல்லுது? கோட்டை சுவர் என்பது அவர்கள் தெய்வமாக வைத்திருந்தார்கள், அதுவும் ஒரு விக்கிரகமாக இருந்தது. அது மட்டும் இல்ல, இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கோட்டை சுவரில் தான் அவர்கள் குடைந்து குடைந்து என்ன கட்டி வச்சிருப்பாங்கன்னா கோயில் கட்டி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ். ஜெரிகோ எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆன்லைன்ல இணையதளத்துல தேடினீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப எரிகோ கோட்டை சுவரை தெய்வமாகவும் வைத்திருந்தார்கள், கோட்டை சுவருக்குள் கோயில்களும் கட்டி வைத்திருந்தார்கள். இப்படிலாம் இருந்துச்சு, எப்படிப்பட்ட சூழல்லாம் இருந்துச்சு. அப்ப எதெல்லாம் விக்கிரகமோ அதைத்தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்வதை பார்க்க முடிகின்றது. சரிங்களா? ஓகே, அடுத்ததா போலாம். மூணாவது எவிடன்ஸ். சரிங்களா? மூணாவது எவிடன்ஸ். இந்த மூணாவது எவிடன்ஸ் என்ன அப்படின்னா சாலமோனின் தேவாலயம். சரிங்களா?
இந்த சாலமோனின் தேவாலயத்தை நாம் பார்க்கும்போது 7 வருடமாக கட்டப்பட்ட ஒரு அழகிய தேவாலயம். 7 வருடமாக கட்டப்பட்ட அழகிய தேவாலயம். இந்த தேவாலயத்தில் தங்கத்திற்கு பஞ்சம் இல்லை. இன்னைக்கெல்லாம் நம்ம சர்ச்ல ஒயிட் வாஷ் பண்ணனாலே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணி அதை நம்ம செய்யறதா இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்புறமாக தங்க தகடுகளால் பூசப்பட்டிருந்தது. உள்ளுக்குள்ள ஃபுல்லா அவ்வளோ ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ் இருந்துச்சு. அப்ப உள்ளுக்குள்ள உள்ள அந்த 10 குத்து விளக்கும் பற்றி எரியும் போது அந்த வெளிச்சம் பற்ற அது பிரகாசிக்கின்ற காட்சியே மிகவும் மகிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அழகான கட்டிடம் அது. ஆனா அந்த கட்டிடம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு நேபுகாத்நேச்சர் மன்னனால் தகர்க்கப்பட்டது. சரி, ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஒண்ணு வாசிக்கலாம். ஏன் அப்படிங்கிறதுக்கான பதில எசேக்கியலுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. எசேக்கியல் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை நான் எடுத்துக்கிறேன். எசேக்கியல் 8ஆம் அதிகாரம் ஒரே நிமிஷம். எசேக்கியல் 8ஆம் அதிகாரத்துல மூன்றாவது வாக்கியத்துல இருந்து வாசிக்கிறேன். கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆண்டவர் எசேக்கியேலை தூக்குறாரு. ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்தில் என்னை எருசலேமின் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. இப்ப ஜெருசலேம் டெம்பிளை பத்தின ஒரு விஷன் யாரு கொடுக்கப்படுதுன்னா எசேக்கியேல் கொடுக்கப்படுது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. அப்ப எருசலேம் தேவாலயத்தில் சாலமன் கட்டின எருசலேம் தேவாலயத்துல என்ன இருந்துச்சான்? விக்கிரக எரிச்சல் பார்க்கிறோம். சரிங்களா? இதுக்கு இன்னொரு எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். எசேக்கியேல் 8:5 அவர் என்னை பார்த்து மனுபுத்திரனே என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார் என்றார். அப்பொழுது நான் என் கண்களை ஏறெடுத்து வடக்கே பார்த்தேன். இதோ பலிபீடத்தின் வாசலுக்கு வடக்கே பார்த்தேன். நடையிலே எரிச்சல் உண்டாக்குகிற அந்த விக்கிரகம் இருந்தது. பலிபீடத்தில் எரிச்சல் உண்டாக்குகிற விக்கிரகம் இருந்தது. அப்ப ஏன் ஆண்டவர் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு சாலமோனுடைய தேவாலயத்தை ஆண்டவர் இடிச்சாரு அப்படின்னா அதுக்குள்ள என்ன இருந்துச்சா? பலிபீடத்துல விக்கிரகம் இருந்துச்சு. நீங்க தொடர்ந்து 8ஆவது அதிகாரத்துல பாருங்க. அதற்குள்ளாக விக்கிரகத்தின் அந்த வர்ணனை தீட்டப்பட்டு இருந்தது. பிக்சர்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா வரைஞ்சிருந்ததுங்கிறதை பார்க்க முடியாது. அப்ப when idols are inside the temple, விக்கிரகங்கள் தேவாலயத்தில் இருக்கும் போது ஆண்டவர் அதை என்ன பண்ணிடுறாரு? கல்லின் மேல் கல்லிராதபடி செய்யறாரு. அப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம், ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி ஏன் செய்யறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எங்கெல்லாம் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு படிச்சிருக்கோம். தாகோனுடைய சம்பவத்துல விக்கிரகத்தை ஆண்டவர் ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி செய்யறாரு. எரிகோ கோட்டை, அதுவும் அவங்க தெய்வமாவும் விக்கிரகமா வச்சிருந்தாங்க, அதை ஆண்டவர் தகர்க்கிறாருங்கிறத பார்த்தோம். 3வது சாலமன் தேவாலயத்தை ஏன் அப்படி செஞ்சாரு அப்படின்னா அந்த ஆலயமும் விக்கிரகத்தின் அடைக்கலமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஐடல்ஸ் ஆர் இன்சைட் தி டெம்பிள், தேவாலயத்திற்குள்ளாக விக்கிரகங்கள் இருந்தது என்பதை பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்ப பாயிண்ட்டுக்கு வரலாம். இயேசுவின் காலத்தில் உள்ள தேவாலயத்தின் மகிமை பற்றி நான் சொல்லுகிறேன். சாலமன் கட்டின தேவாலயம் 7 வருஷம் கட்டினாங்க, சரிங்களா? ஆனா இயேசுவின் காலத்தில் உள்ள இந்த தேவாலயம் ஆகாய் காலத்திலயும் சகரியா காலத்திலயும் செருபாபேல் யோசுவா காலத்திலயும் கட்டப்பட்டிருந்தாலும் இந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறதுக்கு மட்டும் எத்தனை வருஷம் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியுமா? ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்றேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம் வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியம். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். 46 years, 46 வருஷமாக ரோம தளபதி ஏரோது மன்னனினால் புதுப்பிக்கப்பட்டது என்பதை நான் பார்க்கிறோம். 46 வருஷமா அதை புதுப்பிச்சாங்களா அந்த ஆலயத்தை, சரிங்களா? அப்ப இந்த ஆலயம் மிகவும் மகிமை கொண்டதாக விளங்கினது, சரிங்களா? இப்ப பாயிண்ட் என்ன அப்படின்னா, இயேசுவின் காலத்தில் உள்ள இந்த தேவாலயத்திற்குள்ளாக விக்கிரகம் இருந்துச்சா அப்படின்னா இல்ல. அப்புறம் ஏன் ஆண்டவர் ஒரு கல்லின் மேல ஒரு கல்லிராதபடி செய்தார் என்றால்
இந்த யூதர்கள் தங்களுடைய ஆலயத்தையே விக்கிரகமாக மாற்றி விட்டார்கள். ஆலயத்தை விக்கிரகமா மாத்திட்டாங்க. அப்ப எப்போ ஒரு மனிதன் ஆலயத்தை விக்கிரகமாக மாற்றுகிறானோ அப்பொழுது ஆண்டவர் அதை தரைமட்டமாக்குவதை பார்க்க முடிகின்றது. சரிங்களா? இப்ப கேள்வி, நாம் படிக்கக்கூடிய பாடத்தை நடைமுறை வாழ்க்கைக்கு ஒப்புப்படுத்தி பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப இந்த கேள்வி என்ன அப்படின்னா, ஒரே நிமிஷம். ஓகே, கேள்வி என்ன அப்படின்னா, நாம் நம்முடைய திருச்சபையை நாம் வசிக்கும் இந்த திருச்சபையை விக்கிரகமாக மாற்ற முடியுமா நம் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது மிகவும் சிந்தனைக்கான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை நீங்க தியானிக்கணுங்கிறத பத்தி நான் விரும்புறேன். சரி, எப்படிங்க இவங்க அவங்களுடைய ஆலயத்தை விக்கிரகமா ஆக்குனாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, இவர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி, சோசன் பீப்புள். சரிங்களா? நல்லா கவனிங்க, சோசன் பீப்புள். இவர்களிடத்தில் ஓய்வு நாள் சத்தியம் இருந்தது. ஓய்வு நாள் சத்தியம் இருந்தது. இவர்களிடத்தில் ஆரோக்கிய சத்தியம் இருந்தது. எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாதுன்னு இருந்துச்சு. இவர்களிடத்தில் ஆண்டவருடைய வழிநடத்துதல் இருந்தது. இவர்களிடத்தில் ஆண்டவருடைய கூடாரம், ஆண்டவருடைய வீடு இருந்தது. இப்போ இந்த ஆலயம் இவங்க கிட்ட இருக்கிறதுனால இவங்களுக்கு என்ன சிந்தனை வருது அப்படின்னா, இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அது உண்மைதான். ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆலயம் இவங்கிட்ட இருக்கிறதுனால they think themselves better than all other people in the world. மற்ற உலகத்தில் உள்ள மற்ற ஜனத்தை விட தாங்கள் மேன்மையானவர்கள் என்று நினைக்கிறாங்க. அப்ப ஆலயம்ங்கிறது தேவனுடைய வீடு, எங்க கூட தான் ஆண்டவர் பத்தியா எங்கிட்ட தான் என்ன பண்றாரு, இருக்கிறாரு. அப்ப நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள் என்றும் நாங்கள்லாம் மிகவும் மேன்மையானவர்கள் என்ற சிந்தனையும் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பூமியில் உள்ள மற்ற கோத்திரத்தாரை, புற ஜாதியாரை அவர்கள் சற்று தாழ்வாகவும் அற்பமாகவும் பார்த்தாங்க. அப்ப தாழ்வாகவும் அற்பமாகவும் பார்த்தாங்க அப்படின்னா அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த யூதர்கள் சமாரியர் கூட என்ன பண்றது இல்ல, சம்பந்தம் கலக்கிறது இல்ல. அவர்கள் தாங்களே தனித்து வைத்துக் கொண்டதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த சமாரியர்களை மட்டும்தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க லேட்டரா பாத்தீங்க அப்படின்னா ரோம நாட்டை சேர்ந்த மற்ற புறஜாதியாரா இருக்கட்டும், கிரேக்க சாம்ராஜ்யத்தை சேர்ந்த பிற புறஜாதியாரா இருக்கட்டும், எல்லாருமே அவங்க எப்படிதான் பார்த்தாங்க அப்படின்னா, சிறு வயதிலிருந்து நாங்கள் மேன்மையானவர்கள், ஏனென்றால் கடவுளே எங்களிடத்தில் ஆலயம் கட்டி வசிக்கிறார், நாங்கள் விசேஷித்த சத்தியம் வைத்திருக்கிறவர்கள், மற்றவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் தீட்டானவர்கள், அவங்ககிட்ட எல்லாம் பழகினாலே தீட்டு, அவங்ககிட்ட எல்லாம் பேசினாலே தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு தங்களை மேன்மையாகவும் மற்றவங்களை அற்பமாகவும் என்ற சிந்தனை இருந்துச்சு. அந்த சிந்தனை எப்படி வந்துச்சு அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த டெம்பிள். அந்த ஆலயத்தின் நிமித்தமாக, ஆலயத்தை தங்கள் வாழ்க்கையின் விக்கிரகமாக வைத்திருந்தனால அந்த எண்ணம் வந்துச்சு. அது ஒரு பெருமை தான், அந்த பெருமையின் வெளிப்பாடு. இப்போ ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். நம்மிடத்தில் ஓய்வு நாள் சத்தியம் இருக்கிறது, நம்மிடத்தில் ஆரோக்கிய சத்தியம் இருக்கிறது, நம்மிடத்தில் விசேஷித்த சத்தியங்கள், ஆசிரியப்பு கூடார சத்தியம், தானியல் சத்தியம், வெளிப்படுத்தல் சத்தியம், இன்னும் அநேக சத்தியங்கள்லாம் இருக்கிறது. அப்படி அநேக சத்தியங்கள் இருக்கும்போது நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பது உண்மைதான். இந்த திருச்சபை ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தினால் அழைக்கப்பட்டது மெய்தான். ஆனால் அதே நேரத்தில் மற்ற சபையினரையோ இந்த உலகத்தின் மற்ற மக்களையோ நான் அற்பமானவனாகவும் நான் என்னை நானே மேன்மையானவனாகவும் நினைத்திருந்தால் நானும் என் வாழ்க்கையில் என் ஆலயத்தை குறித்த விக்கிரக சிந்தனையோடு தான் இருக்கிறேன், என் ஆலயத்தை பற்றின பெருமையான சிந்தனையோடு இருக்கிறேன் என்பதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு பாயிண்ட் சொல்லி நான் நிறைவு செய்றேன், நல்லா கவனமா கேளுங்க. ஒரே ஒரு பாயிண்ட். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின இந்த திருச்சபையின் சத்தியம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டது, இந்த திருச்சபையின் அழைப்பு தீர்க்கதரிசனத்தால் ஏற்படுத்தப்பட்டது, இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யூதர்களை போல எவ்வளவு எவ்வளவு தெரிந்து கொள்ளப்பட்டோமோ, யூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள், அதை போன்று we are special and chosen. There is nothing wrong in that. அதுல மாற்று கருத்தே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒருவேளை மற்ற திருச்சபையினரை பார்க்கும்போது, ஒருவேளை ஒரு பெண்டிகாஸ்டலா இருக்கட்டும், ஒரு ஏஜி சர்ச்சா இருக்கட்டும், ஒரு ரோமன் கேத்தலிக்கா இருக்கட்டும், ஈவன் ஒரு நாத்திகனாக இருக்கட்டும், இல்ல வேறு நம்பிக்கையில் உடையவனாக இருக்கட்டும், அவர்களை பார்க்கும்போது நாமெல்லாம் மேன்மையானவர்களாக, மற்றவர்களெல்லாம் அற்பமானவர்களாக சிந்திக்கிற சிந்தனை நமக்கும் இருந்தால், நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காலத்தில் இருந்த யூதர்களை போன்று ஆலயத்தை நம் வாழ்க்கையில் விக்கிரகமாக வைத்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யும் பட்சத்தில் ஆண்டவர் நம் வாழ்க்கையின் விக்கிரகங்களை எல்லாம் உடைக்கும்படி சில காரியங்களை செய்வார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
we should not make our church idol in our life. நாம் நம் வாழ்க்கையில் ஒருபோதும் ஆலயத்தை விக்கிரகமாக மாற்றிவிடக்கூடாது. அப்படி ஆலயத்தை விக்கிரகமாக மாற்றினவர்கள் எப்பொழுதும் ஆலய பெருமையை பேசிக் கொண்டிருப்பார்கள். நாம் பெருமைப்பட வேண்டியது ஆலயத்தை குறித்து அல்ல, நமக்காக ரத்தம் சிந்தின இயேசுவை குறித்து. நாம் அழைக்கப்பட்டது மெய்தான், நம் சத்தியம் மெய்தான், எல்லாம் மெய்தான். அதற்காக நாம் மேன்மையானவர்கள் அல்ல, நாம் விசேஷித்தவர்கள் தான், ஆனால் மேன்மையானவர்கள் அல்ல. நாமும் இயேசுவின் சாயலில் படைக்கப்பட்ட சக மனிதர்களை போன்றவர்கள் என்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அல்ல, we should not boast ourselves on this ground. இந்த விஷயத்தில் நாம் ஒருபோதும் மேன்மை பாராட்டவே கூடாது. ஆனால் சத்தியத்தின்படி நாம் விசேஷித்தவர்கள். அந்த யூதர்களுடைய சிந்தனை நமக்கு இராதபடிக்கு அந்த விக்கிரகம் நம் வாழ்க்கையில் இருந்து எடுக்கப்பட்டு போகட்டும். நம் பெருமை அதை குறித்து இருக்கவே கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா. நல்லது ஒரு காலை தியான செய்தி. இன்னைக்கு ஆலயத்தை மாத்திரமல்ல, வேற எந்தெந்த காரியங்களை நாம் விக்கிரக வழிபாடாக நாம் வைத்திருக்கிறோம் என்பதை நம்மை நாமே சிந்திக்க வேண்டிய பிள்ளைகளா இருக்கிறோம். நல்ல தூதை வழங்கிய ஐயா பீட்டர் மாதன் அவர்களுக்கு இந்த இணையத்தில் இணைந்திருக்கிற உங்களை ஒருடைய சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது முடிவு ஜபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். ஐயா பீட்டர் மாதன், நீங்க முடிவு ஜபத்தை ஏறெடுக்கிறீங்களா? நம்ம பாஸ்டர் சார்ட்ஸ் இருக்கீங்க. பாஸ்டர், நீங்க ஆசீர்வாத ஜபத்தை ஏறெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில ஜப விண்ணப்பங்களை மாத்திரம் நீங்கள் குறித்து கொண்டு அதற்காக ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய இந்த ஆரம்ப ஜபத்தை ஏறெடுத்தாங்க சகோதரி வெண்ணிலா. அவங்க ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. அவங்க மகள் நீட்டு தேர்வு எழுத போறாங்க சிஎம்சில. அதற்காக ஜபிக்க கேட்டிருக்காங்க. அதற்காக ஜபிச்சுக்கிடுங்க. ஜெப்ரின்றவங்க +1 இன்றைக்கு எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்களுக்காக ஜெபி கேட்டிருக்காங்க. அவங்க மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள், அட்வென்த் பிள்ளைகள், நம்முடைய ஸ்தாபனத்தில் உள்ள பள்ளியில் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் 10th +1 +2 எக்ஸாம் எழுதுறாங்க. இவங்க அனைவருக்கும் ஜெபிச்சு கொள்ளுங்க. இந்த குழுவில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் சார்ட்ஸ் இருக்கீங்க பாஸ்டர், நீங்க இந்த கூட்டத்தினுடைய ஆசீர்வாத ஜெபத்தை நீங்க ஏறெடுக்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, நீங்க ஜெபித்து இந்த கூட்டத்தை முடித்துக் கொள்ளுங்க. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல உங்களுடைய பிள்ளைகள் இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு தாகத்தோடையும் ஏக்கத்தோடையும் வாஞ்சியோடையும் இந்த காலை நேரத்துல வந்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்படி தாகத்தோடு வந்தவங்களுக்கு நீங்க நிச்சயமா ரட்சிப்புக்கு ஏதுவான சத்தியத்தை கொடுத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். எங்க வாழ்க்கையில எதை பற்றின பெருமையும் எங்களுக்கு இராதபடிக்கு ஆண்டவரே, உமக்கு பிரியமானவர்களாய் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. எங்க வாழ்க்கையில் உள்ள எல்லா விக்கிரகங்களையும் இந்த வாரம் முழுவதுமாக சுட்டி காட்டி அதை எடுத்து போட வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இங்க விசேஷமா வந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஆண்டவரே, ஏதேனும் சுகவீனம், உடல் சுகவீனம் இருந்தால் நீர் மாற்றி தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடல் சுகவீனத்தை விட அதிகமாக மனதின் வலியோடு இருக்கக்கூடிய அநேகர் இருக்கிறாங்க. குடும்பத்தின் பிரச்சனை, உறவுகளுக்கு இடையே விரிசல், பிரிவினை ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களையும் நீங்க தயவு காட்டி அதை கையாளும் திறன் தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. மேலுமாக சில நேரத்தில் பண நெருக்கடியில் இருக்கக்கூடிய நபர்களையும் நீர் பார்த்து அவர்களுடைய சூழலையும் நீர் சந்திக்க வேண்டுமாய், அவர்களுடைய கஷ்டங்களை மாற்றி தரல வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. விசேஷமாக பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நீட் தேர்வு எழுதக்கூடிய சகோதரி வெண்ணிலா அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். மேலும் இந்த +1 படிக்கிற எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த மாணவனுக்காக செபிக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய திருச்சபையை சார்ந்த ஆண்டவரே, இந்த சமூகத்தை சார்ந்த அநேகர் இந்த மாதத்தில் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதுகிறார்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஞாபக சக்தி தந்து அந்த பிள்ளைகளின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வேண்டுமாயும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு நல்ல மன வலிமை தர வேண்டுமாயும் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட எல்லோருக்காகவும் ஆண்டவரே, அந்த விண்ணப்பத்துக்காகவும் இந்த குழுவில் ஜெபித்தால் பதில் கிடைக்குங்கிற விசுவாசத்தோடு கொண்டு வரப்பட்ட எல்லா ஜெப விண்ணப்பத்துக்கும் நீங்க பதில் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். விசேஷமாக
ரோவின்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ரோவினை ஆசீர்வதித்து அந்த பிள்ளைக்கு தேவைகளை சந்திக்க வேண்டுமாய், சுகம் கொடுக்க வேண்டுமாய், ஞானம் கொடுக்க வேண்டுமாய், பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற பரலோகத்தின் தேவன் நிச்சயமாக எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கும் கிருபை அளிப்பீர் என்று விசுவாசிக்கிறோம். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில், இயேசுவின் மறுக்க முடியாத நாமத்தில், இயேசுவின் உயிர்ப்பிக்கின்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாத ஜெபம் செய்யணும்ல பாஸ்டர் சார்ல்ஸ். காணுமே சார்ல்ஸ் இல்ல போல இருக்கு. இருக்காரு. சரி, நீங்க சார்ல்ஸ் இருக்கீங்களா? ஓகே பாஸ்டர், ப்ளீஸ். உங்க வாய்ஸ் கேட்கல பாஸ்டர். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய சன்னிதானத்திலே மீண்டுமாக சிலுவையில் அண்டையில் வந்து சேரவும், ரட்சிப்பின் நிச்சயத்தை மறந்து கொள்ளவும் மீண்டும் ஒரு தருணத்தை உம்முடைய தாசனுக்கூடாக எங்களுக்கு கொடுத்திருந்தீர். தாசனுடைய வாஞ்சை மாத்திரமல்ல, உம்முடைய வாஞ்சையும் அதுதான் என்பதை நான் உணர்ந்து கொண்டோம். இந்நாளிலும் உம்முடைய பெரிதான கிருபையினாலே மூடிக்கொண்டு கூடி வந்திருக்கின்றவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் உம்முடைய பரிசுத்த பாதத்திலே ஒப்புக்கொள்கிறோம் ஐயா. கடந்த நாட்கள் எல்லாம் Zoom வாயிலாக குடும்பமாக இணைந்து கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்தவர் நீர். இனி வரப்போன்ற காலம் எல்லாம் ஆட்கொண்டு, காலமோ மிக குறுகியது என்பதை உணர்ந்து நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய சித்தம் செய்கிற பிள்ளைகளாக ஒருவரை மாற்றி அமைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவை எல்லாவற்றையும் எங்கள் மீட்பெரும் இரட்சகர் இயேசுவின் பாதத்திலே எங்கள் ஜீவனுள்ள நாள் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேவனுடைய அன்பும் உம்முடைய காருண்யமும் விசேஷமாக வாரண இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்டுதலும் ஆவியானவருடைய வழிநடத்தலும் உம்முடைய ராஜ்யம் சேர்மனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கும். நேரே இந்த செய்தியை கொண்டு வந்த தாசனை ஆசிரியர் பண்ண முடியாது, குழுவை ஆசிரியர் பண்ண முடியும். ஒப்புக்கொடு என் ஜீவனுள்ள நல்லது. ஆமென். நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது தேவன். காலை முதல் மாலை வரை காக்கும் கர்த்தர் நமது தேவன். காலை தள்ளாட என்றுமே விடார்,
காலை தள்ளாட என்றுமே விடார். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இந்த நாளை நான் சமர்ப்பித்தேன் இயேசுவின் திருப்பாதத்தில். இயேசுவின் திருப்பாதத்தில். இயேசுவின் திருப்பாதத்தில். ஆமென். ஆமென். நன்றி பழனியா. ஐயா பழனி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவிப்பதோடு பாடல் கூட்டத்தை நடத்திய டாக்டர் கேத்ரின் அவர்களுக்கும், பணித்துளிகளை வாசித்த சகோதரன் கிரீஸ் அவர்களுக்கும், ஆரம்ப ஜபத்தை எடுத்த சகோதரி வெண்ணிலா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நமக்கு அழைப்பை ஏற்று நல்லது ஒரு தியான செய்தியை வழங்கிய ஐயா பீட்டர் மாதவன் அவர்களுக்கு இந்த இணையத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய சார்பிலும் குழுவின் சார்பிலும் நான் வாழ்த்துதலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆண்டவர் அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவர் அவருடைய குடும்பத்தையும் செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதே போல நமக்கு ஒரு முடிவு ஜபத்தை ஏறெடுத்தாங்க, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முடிவு ஜபத்தையும் ஆசீர்வாத ஜபத்தை எடுத்த போதகர் சார்ஸ் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அனைவரும் ஜபத்தோடு கடந்து செல்வோம். இந்த வாரம் முழுவதும் பீட்டர் மாதவன் ஐயா நம்மளோடு பயணிக்க போறாங்க. அவர்களை தொடர்ந்து ஸ்டீபன் செல்வராஜ் ஐயா பயணிக்க போறாங்க. நல்ல தியான செய்தி நமக்காக காத்திருக்கிறது. அனைவரும் பங்கு கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவோம். இந்த நாளின் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். ஆமென். நன்றி.